வசதியான பெண்மணி, வசதியான டாக்டரு, இல்லை இவங்க பார்த்தவொன்னே கண்டதும் காதல், கொண்டதும் திருமணம் போய் மாட்டிக்கூடாது. மாட்டினா உயிரே போகும். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. டாக்டர் அணுகிறாரு, இது மாதிரி என்னுடைய மனைவியின் நடத்தையின் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, என்னன்னு செக் பண்ணுறோம். ஓரளவு எங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இதில் ஏதோ ஒரு டாக்டர் சொல்கிறதுல உண்மை இருக்குது. ரொம்ப பரவாயில்ல பண்ண நம்ம பேர் சொன்னால் நம்ம முன்னாடி அதுவும். எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸில் தப்பு யாருன்னு கேட்டால் நம்ம மேலே தான். அதை கண்டுபிடிச்சிடுறோம் யார் அந்த நபர் அப்படின்னு. அந்த பையன் ஒரு அன்மேரிடு பையன். அந்த பையனை இந்த பொண்ணு செடியூஸ் பண்ணிட்டா. இப்போது இவனை பிடிக்கணும். இன்னொரு ஆளோட தொடர்பு வச்சிருக்காங்க. அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, கேர்ள் ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை சாத்திட்டாங்களே, குருவா போன டாக்டர் போட்டல்னு முடிவு பண்ணிட்டான். இந்த கூலிப்படையெல்லாம் ஏவி எல்லாம் ரெடி பண்ணி டாக்டர் 3 மணிக்கு வருவார், இந்த இடத்துல வச்சு டாக்டர் போட்டல்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஜட்ஜி படிச்சு பார்த்துட்டு மறந்து போயிட்டார். இன்னும் இப்படியும் ஒரு பெண்மணி இருப்பாங்களா? ஆன் தி ஸ்பாட் டிவோர்ஸ் கொடுத்தார். வித்தவுட் எனி ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தார். திருவொற்றியூரில் ஒருத்தர் இருந்தார். அவர் வயது 65. நைட்டு பார்த்துட்டு இருக்காரு. மறுமணம்.comல ஒரு அம்மா சூப்பராக வராங்க. ஒரு நாள் மார்னிங் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோன்னா சென்னைக்கு வந்திருக்கேன். திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். நம்ம வீடு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்க ஒரு 8 மணிக்கு பேசினவங்க 11 மணிக்கு இறங்கிடுறாங்க. ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சோன்னா இவருக்கு ஒரு பால் அதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு படுத்துவாங்க. அதோட படுத்து 3 நாள் எந்திரிக்கல. 3 நாள் பார்த்தா வீடே காலியாக இருக்குது. ஒரு 50,000 நகை, ஒரு 2-3 லட்சம் தேவை புடவை, அது இது எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். கிரைம் கேசஸ் நீங்கள் நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ரிமோனியல் ஸ்கேம். கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகளை பார்க்குறோம். சில பேர் டிவோர்ஸ் பண்ணுறதே ஜீவனாம்சத்துக்காக பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி சில கதைகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேசஸை நாங்கள் நியூஸில் பார்க்குறோம். அப்படி நீங்கள் கடந்து வந்த கேசஸில் இந்த மாதிரி கல்யாணத்தில் ஏற்பட்ட ஸ்கேம்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா சார்? ஆஃப்டர் தி டெவலப்மெண்ட், அது டிஜிட்டல் டெவலப்மெண்ட் பிகம் ஆர்டர் ஆஃப் தி டே. எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 5-10 சென்னையிலே அவங்களுக்கு ரிப்போர்ட் ஆகும். எவ்ரிடே பாவம் பாதிக்கப்படுறது போத் இருபாலர்களுமே. ஓகே, பெண்கள் ஆண்கள் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இதில் இப்போ நீங்கள் கேட்க வர்றதோடைய அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு சொத்துக்காக தன்னுடைய புருஷனையோ இல்லை மனைவியோ கொல்ல ட்ரை பண்ணி அதுக்கு டைவர்ஸ் ஆகி இந்த மாதிரி எப்படி ஒரு கதை வருது பார்த்தீங்கன்னா, பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேமே இருக்கு. இப்போ நான் ஒரு கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் தம்பதிகள் எங்களை அணுகுறாங்க. தம்பதிகள் சொல்லும்போது டாக்டர் அணுகிறாரு. ஒரு பிரபலமான டாக்டர், ரொம்ப அன்அஸ்யூமிங். பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டாக்டர் அன்அஸ்யூமிங்காக இருக்காங்க. என்னன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னுடைய மனைவியின் நடத்தையின் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் கன்வின்ஸ் பண்ணோம், அப்படிலாம் நீ சந்தேகப்படக்கூடாதுங்க அப்படின்றோம். அவர் சொல்கிறார், இல்லை சார், அவரே செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன் நிறைய பண்ணிக்கிறார். ஓகே, அப்புறம் பண்ணி கால் டீட்டெயில்ஸு, கால் டைமிங்கு இப்படி நிறையா எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்து பார்க்கும்போது ஓரளவு எங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இதில் ஏதோ ஒரு டாக்டர் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்னு. டாக்டர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஓகே, கோடீஸ்வரர்னா அளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு கோடீஸ்வரர். பிரபலமான நபரும் கூட. ரொம்ப பிரபலமான நபர். பேர் சொன்னால் நான் நீங்கள் தெரிஞ்சிடும், தமிழ்நாடே அதிரும். ஓ ஓகே. அவங்க அவங்களும் ஒரு டாக்டர். அந்த அம்மாவுக்கும் 2வது மேரேஜ், இவருக்கும் 2வது மேரேஜ். பாருங்கள், 2 குழந்தைகள் வேறு இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது காவல்துறை தான் இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் காவல்துறை வேலை தான் எடுக்க முடியும், ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்னால் எடுக்க முடியாதுன்றது இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸு, அப்புறம் சில விஷயங்கள்லாம் காவல்துறைக்கு மட்டும்தான், டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிக்கு மட்டும் தான் அலவுடு. ஏன்னா படத்தில் வர மாதிரி டக்குன்னு அவங்களோட ஹெல்ப் கேட்கலாம். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, நல்ல டிஎஸ்பி இருந்தார், ஹெல்ப் பண்ணாங்க. அவன் கண்டுபிடிச்சிடுறோம் யார் அந்த நபர் அப்படின்னு. அதாவது அந்த பெண் டாக்டரோட தொடர்பில் இருக்கிறவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறோம். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கம் ஒரு ஜிம்மில் நடத்துகிற ஒரு கேரக்டர். அவன் இதை கண்டுபிடிச்சிட்டோம்ல. கண்டுபிடிச்சோன்னே இதில் அவரும் அந்த மருத்துவருக்கும் தெரிஞ்சிடுது. அவன் வீட்டுக்கு அருகிலே இருக்கிறவன். அவருடைய பங்களாலேருந்து ஒரு 4-5 பங்களா தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, பக்கத்துலேயே இருக்கார் அவர். இந்த அம்மா அவனை இது தப்பு. எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸில் தப்பு யாருன்னு கேட்டால் இந்த அம்மா மேலே தான். அந்த பையன் ஒரு அன்மேரிடு பையன். அந்த பையனை இந்த பொண்ணு செடியூஸ் பண்ணிட்டா. இப்போது இவனை பிடிக்கணும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது இதே கேஸில். அதான் பயங்கர மர்மமான ஆஸ்பெக்ட். ஓகே, இன்னொரு ஆளோட தொடர்பு வச்சிருக்காங்க அவங்க. ஆமாம், ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவன் ஒரு ரொம்ப 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 ஒரு லோயஸ்ட்டு ஒரு ஒருத்தன். அவன் தான் அதிகமாக தொடர்பு வச்சுருக்கான் இந்த அம்மாவோட. இந்த அம்மாவோட வெளியே போயிருக்கான், வெளியூர் போயிருக்கான், வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கான்.
எல்லா டிக்கெட்ஸு எல்லாமே எடுத்துடுறோம். ம். டிக்கெட்ஸு, ஸ்டேயிங் டுகெதர் இன் ஹோட்டல்ஸு, ஸ்டேயிங் டுகெதர் இன் ரிசார்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எடுத்தோன்னா அவனை பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டா கொடுமையாக தேடுறோம். தேடுறதுன்னா இந்த தேடல் அந்த தேடல் கிடையாது. பேர் தெரிஞ்சிடுது. அவனை எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு தேடும்போது ஒரு இரவு ஒரு 1:30 மணி இருக்கும். ஒரு காவலர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி அவன் லொக்கேஷன் இங்கே பக்கத்தில் காமிக்குது சார் அப்படின்னா. காவல் நிலையத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் காமிக்குது. ஓகே ஓகே. காவல் நிலையத்தில் 1/2 கிலோமீட்டர் உடனே போங்கப்பா தூக்கிட்டு வாங்கப்பா நான் சொல்லி தூக்கிட்டு வர சொல்கிறான். அங்கே போனால் பயங்கரமான டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓ ஓகே. அவன் ஒரு டாக் பீடர். ஓகே. ஒன்று டாக் உள்ளே விட மாட்டேங்குது. ஓ நம்ம கஷ்டப்படுத்திட்டு வந்து ரொம்ப பயங்கரமான டாக்ஸ் ஆளையே. ஆமாம் இந்த ராட்டு வீரர் அது இதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டுக்கு அவங்க மனைவி வந்து எங்கே இருக்காங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஓகே. புரிஞ்சுட்டிங்களா? இவன் இந்தியாவில் இருக்கிறான், அவங்க மனைவி வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஓகே. தூக்கிட்டு வந்து உரிய முறையில் காவல் நிலையத்தில் வச்சு உரிய முறையில் விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவன் ஒத்துக்கிறான். அவன் ஒத்துக்கிட்டான். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த டாக்டரை அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை சாத்திட்டாங்களே, குருவாக போகணும் டாக்டரை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான். வந்து இன்வெஸ்டிகேஷன் கேட்டார் இல்லையா, என் ஒய்ஃப் மேலே சந்தேகமாக இருக்கு. ஸோ அவரை வந்து போட்டு முடிவு பண்ணிடுறான். ஓகே. முடிவு பண்ணும்போது ஒரு அந்த பொம்பளை டாக்டர் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. காசும் கொடுத்து ஹெல்ப் பண்ணி. ஆமாம் சும்மா இப்படி கூலிப்படை ஏகணும்ல, இந்த கூலிப்படையெல்லாம் ஏவி எல்லாம் ரெடி பண்ணி டாக்டர் இத்தனை மணிக்கு வருவார், இந்த இடத்துல வச்சு டாக்டர் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடவுள் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. அந்த டாக்டர் ஃபோட்டோவை பார்த்தோன்னா அதில் இருக்க ஒருத்தர் கண்டுபிடி, ஐயோ இந்த டாக்டர் நான் காப்பாற்றிக்கிறாருன்றான். யாரும் ஒரு கூலிப்படையிலேயே அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், ஐயா உங்களை போட்டு தள்ளுறதுக்கு நாங்களாம் ரெடியாக உட்காந்துக்கிறோம் ஆட்டோவில், நீங்கள் இந்த பக்கம் வராதிங்கன்னு இவர் பயந்துடுறாரு. உடனே திருப்பி இவர் காவல்துறையும் எங்களை தொடர்புக்கூடாது. நம்ம அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தா அந்த மக்களில் உரிய ஆயுதங்களோட வெயிட் பண்ணுறாங்க. அவன் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறோம். எத்தனை பேர் இருந்தாங்க சார்? 5 பேர். ஒரு 3 எல்லாத்தையும் வச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறோம். எல்லாம் ஒத்துக்கிறாங்க இது விஷயம்னு. அப்புறம் கால் டீட்டெயில் ரெக்கார்டு, அப்புறம் அந்த 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கள்ல அவங்களோட ஹோட்டல் ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து இன்வெஸ்டிகேஷனில் கொடுத்தோம். அப்போது வந்து இந்த அம்மா ஒரு பிரபலமான வக்கீலை வச்சாங்க. சென்னை மாநகரத்துலேயே டிவோர்ஸில் மிக பிரபலமான வக்கீல் அவர் எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறார். கடைசி நாள் ஒரு 2 days பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் தூக்கி போடும். ஜட்ஜு படித்து பார்த்துட்டு மறந்து போயிட்டார். இன்னும் இப்படியும் ஒரு பெண்மணி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி ஸ்பாட் டிவோர்ஸ் கொடுத்தார். வித்தவுட் எனி ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தார். ஜீவனாம்சத்துக்காக அவங்க இவ்வளவும் பண்ணாங்க. ஆமாம் அவங்க இந்த அம்மா நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய பணக்காரங்கள. அதெல்லாம் ஒன்று இம்மீடியட்டாக அவருக்கு செப்பரேஷன் கொடுங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கட்டாங்க. பாதுகாப்பு கொடுத்து அந்த டாக்டர் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கார். அவர் தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலே அவரை தொடர்ந்து நான் அவர் நண்பரும் கூட பார்த்துட்டே இருக்கேன். அந்த மன உளைச்சல் பட்டார் பார்த்தீங்களா, அந்த மன உளைச்சலேருந்து வெளியே வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கார். வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்கார். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு ஒரு வசதியான பெண்மணி, வசதியான டாக்டரு இல்லை இவங்களை பார்த்தவொடனே கண்டதும் காதல் கொண்டதும் திருமணம் போய் மாட்டிக்கூடாது. மாட்டினா உயிரே போடும். அந்த லெவலுக்கு போயிருக்கு. ஆமாம். அதனால் இது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு கேஸ். ஒருவேளை அந்த டாக்டருக்கு நிறைய இன்சூர் பண்ணியிருந்தார், லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தார். எதாவது இருந்துச்சுன்னா டோட்டலாக பேச வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போது சமீபத்தில் ஒரு நியூஸில் நாங்கள் பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெண்மணியே நிறைய பேரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இளம் வயது பெண்மணின்ற மாதிரி ஏமாற்றி திருமணம் பண்ண ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப நாளாக இதே இருக்கு. இந்த மாதிரி நடக்குது. அவங்க என்னமோ சொல்கிறாங்க, திருமணம் அந்த அவங்க அடிக்கடி பண்ணுவாங்க, அந்த பொம்பளை பண்ணிக்கிறா. சேலம் பக்கம் ஒரு கேஸ் ஒன்று. ஆமாம் அதுதான். அதெல்லாம் நடக்குது. இது வந்து நம்ம வந்து டிஜிட்டல் ஃபோனை ஒழுங்காக அமைதியாக எதுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தான் பார்த்துக்கணும். ராத்திரி கரெக்டாக இப்போ நம்ம ஃபோன்லேயே நீ ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொம்பளைங்க வந்து அது ரெடி டு டாக் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஃபேக்கு. ஏன்னா நிறைய மெசேஜஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இணையத்தில் வருது. இப்போது இளம் வயது நபர்களை வந்து அதுவும் சின்ன பசங்க சில பேர் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. இதில் இன்னும் வயசானவங்க சில பேர் சிக்கிறத பார்க்குறேன். நான் இப்போ வயசான ஒரு கதை உண்மை கதை சொல்லிட்டா என்ன ஆச்சு சார்? திருவொற்றியூரில் ஒருத்தர் இருந்தார். அவர் வயது வந்து 65, 66 வயது. இது உண்மை கதை. ஏதோ ஒரு நல்ல தேர்வு கூட திருத்தூரில் கோயில் இருக்குல்ல, அந்த சன்னதி தேர்வு அந்த ஏரியாவில், அங்கே ஒரு மத்திய அரசில் வேலை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்துக்கிறாரு. அவங்க மனைவி இறந்துடுறாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. இதுதான் அவரோட பேக்ரவுண்டு. நிறைய சொத்தெல்லாம் இருக்குது. நைட்டு வந்து பார்த்துட்ருக்காரு, ஆப்பை படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மறுமணம்.comல ஒரு ஜாதியோட மறுமணம்.comல ஒரு அம்மா சூப்பராக வராங்க. அதனால் கிளிக் பண்ணி
இன்ட்ரெஸ்டடானு கேட்குறேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டடாரு. பேசிக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மார்னிங் ஒரு ஃபோன் வருது. யாருக்கு? சாருக்கு. ஃபோன் வந்தோன்னா என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா பண்ணியா ஃபோன் பண்ணி கேட்டோன்னா சென்னைக்கு வந்திருக்கேன். ஐயோ திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டியா? என்னப்பா ஏன் வந்துட்டேன்னு கேட்குறாரு அவர். சும்மா தான் வந்தேன் அப்படின்றாங்க. எங்கே தங்கியிருக்க? அப்போ அண்ணா நகரில் என் ஃப்ரெண்டோடு தங்கியிருக்கேன். அம்மா அண்ணா நகரில் போய் தங்கியிருக்க? நம்ம வீடே இவ்வளோ பெரிய வீடு இருக்குதே அப்படின்னா உடனே அந்த அம்மா ரொம்ப ரொம்ப நியாயமாகுது. தெரிஞ்சுக்க எப்படிங்க நம்ம கல்யாணம் ஆகிடும்னா ஒன்றா தங்குறது? பரவாயில்ல. இல்லை என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. பரவாயில்லையா? அப்போனா வசதியாக போச்சு. உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னா என்ன கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லி இவனை வீடெல்லாம் சரி பண்ணி அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்க ஒரு 8 மணிக்கு பேசினவங்க 11 மணிக்கு வந்து இறங்கிடுறாங்க. ஓகே. எந்த சந்தேகமும் இல்லை. 4 நாள் தங்கியிருக்காங்க. எந்த தப்பு தண்டாலாம் ஒன்றும் நடக்கலை. எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், ஏது பண்ணிக்கலாம், இப்படி பேசினுக்கிறாங்க. இவர் மகனுங்களுக்கு வேறு அமெரிக்காவில் கூப்பிட்டு சொல்கிறார். மகனுக்கும் பர்றாப்பா புதுசாக என்னை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்டு அம்மா வந்திருக்காங்க. அவங்களும் பேசுகிறாங்க. இந்த ஸ்கைப் கால் வீடியோ நிறுவனத்தில் பேசுகிறாங்க. பசங்களும் அமெரிக்காவில் எல்லாம் ஓகே. 2-3 நாள் சாப்பாடு சமைச்சு போடுது அந்த பொண்ணு. லாவண்யா ஃப்ரெண்டு. ஓகே. ரொம்ப குஷியாகிறார். இவர் ஸ்டேஷனில் கொடுத்த வாக்கு மேலுமே தான் ரொம்ப குஷியாகிறார். ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சோன்னா இவருக்கு வந்து ஒரு பால் அதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு படுத்துவாங்க. அதோட படுத்தவர் தான் எந்திரிக்கலை 3 நாள். ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆமாம், மருந்தை போட்டு கொடுத்துட்டாங்க. 3 நாள் எந்திரிக்கலை. 3 நாள் எஞ்சி பார்த்துக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் எங்கே நம்ம ஐயா வீட்டில் பேப்பர் வெளியே கிடக்குது, பால் வெளியே கிடக்குது, எடுக்கலன்னு சொல்லி பார்த்தா எடுத்து பார்த்தா வீடே காலியாக இருக்குது. வீடே வாஷ் அவுட் ஆகிருக்கு. வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஒரு 50 சவரம் நகை, பணம் ஒரு 2-3 லட்சம், தேவை புடவை, அதுக்கு இது எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்க. என்டையர் வீட்டில் ஒன்லி டேபிள் சேர் மட்டும் கட்டில் மட்டும் தான் இருக்குது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு இல்லை. ஓகே. அப்புறம் போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. அப்புறம் வழக்கமாக என்கொயரி தான். ரிவர்ஸில் எங்கேருந்து எந்த வெப்சைட்டு எது இதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை இப்போ ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு கேட்டால் அந்த கேஸில் அப்போ அவரை போய் பார்த்தேன் நான். உமக்கு ஏன் இந்த வேலைன்னு கேட்டேன். என்ன வயசு? 65 வயசு சார். 65 வயசு. 64 வயசு 65 வயசு சொன்னார். பெரிய மத்திய போர்ட்ரஸில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இப்போ அவருக்கு பென்ஷன் வேறு வாங்குறாரு. மாதம் ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் வாங்குறாரு பென்ஷனே. பார்த்தீங்களா? ஸோ நான் சொன்ன தப்பு தான் சார், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன்பா உனக்கு வேணும்னா பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட சொல்லி பண்ண கூட ஒரு கல்யாணம் பண்ணி கூடாதா? இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டியாப்பா, கொஞ்சம் உயிர் போய் தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், ஒரு பால் குடித்த ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் 3 நாள் தூங்கியிருக்காங்க. அதுக்குள்ளே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம சென்னை சிட்டியில் சிசிடிவி இருக்கிறனால எல்லாம் ஆட்டோ கிட்டெல்லாம் வந்து எடுத்துன்னு போனது, லாரி வச்சு எடுத்துன்னு போனது எல்லாம் பிடிச்சி. எங்கே பிடிச்சிங்க சார்? அவங்க திருச்சி. ஆனால் திருச்சி தான். அவங்க நான் திருச்சி தான். ஸோ இதுக்கப்புறம் திருச்சிலேயே போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. அவங்க பார்த்தா இது மாதிரி பல பேர் ஏமாற்றிருக்காங்க. ஆனால் இது மேட்ரிமோனியில் நடக்கும். மேட்ரிமோனி ஆப் தான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மேட்ரிமோனியில் குறிப்பிட்ட சமூகம் அவங்க எந்தெந்த சமூகம் மாறிக்கிறாங்க. அதான் லைக் அது ஒரு ஆப் மூலியமாக இவர் மாட்டினாரு. ஆமாம்மா. இந்த மாதிரி ஒரு சமூகத்தை போட்டு பார்க்கறது ஓகே. ஒருத்தர் மாட்டினாருன்னா அவர் இது பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுவாரு. பல பேர் வெளில சொல்ல முடியாது இல்லைங்களா? பல பேர் வெளில சொல்ல முடியாது. கல்யாண ராணிகள் இவங்க பேர். அக்காடி தினத்தந்தியில் போடுவார் பார்த்தீங்களா? இது கல்யாண ராணிகள், கல்யாண ராஜாக்கள், கல்யாண ராணிகள் மாதிரி இது. ஏன்னா 65 வயசுன்றதுல பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். 65 வயசாக இருக்கு எனக்கு, இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன், ஒரு பொண்ணுனால எதுவும் இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுனால ஏமாந்துட்டேன்னு வெளில சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இல்லை இப்போ எஜுகேஷன் என்ன பண்ணான்னா, நீ தனியாக இருக்காத, டோன்ட் பி அ சிங்கிள். என்ன பீயிங் சிங்கிள் இஸ் பேடு, யூ ஹேவ் அன் லிவிங் டுகெதர் நம்மளாம் சொல்கிறாங்க. நம்ம கலாச்சாரத்துக்கு அது எவ்வளோ செட் ஆகும்னு தெரியாது. இதை பார்த்து கொஞ்சம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசிலேஷன் வரும்ல, அதனால தவிர்ப்பது தான். அவருடைய மெயின் இன்டென்ஷன் இது கிடையாது. அவரோட மெயின் இன்டென்ஷன் வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டார் பாவம். அதில் என்ன கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அப்படி ஒரு ஆசைகள் இருப்பது தவறு அல்ல. அது தவறு இல்லைன்ற போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், உரிய முறையில் பக்கத்து வீடு, அடுத்த வீடு, சொந்தக்காரங்க இருப்பாங்கள்ல, அன்னோன் பீப்புளோட தொடர்பு வச்சு விட. லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு இந்த ஸ்கேம்லாம் கேட்கும்போது பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பசங்க இந்த மாதிரி ஆப்ஸை நம்பி தான் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. எழுத்தாட்டு உட்கார்ந்தவர் கூட அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி தான் பார்க்குறது இல்லை சார். நானும் பக்கத்து வீடு எழுத்த வீடுன்னு கேட்டு பார்த்துக்கிட்டா தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஸில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இது ஒரு அவேர்னஸாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சோம். உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்த கேசஸ் விலாவரியாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.
மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.